Hello students, welcome to the channel The All Chemistry, all about chemistry. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது balancing the equation of redox reactions. Balancing the equation of redox reactions. இத பத்தி நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற மெத்தட் வந்து ion electron method. Oxidation number method பத்தி நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதே பேலன்சிங் இக்குவேஷன் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் பை அயன் எலக்ட்ரான் மெத்தட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அயன் எலக்ட்ரான் மெத்தட். இந்த மெத்தடில் எப்படி ஒரு இக்குவேஷனை நம்ம அதாவது ரிடாக்ஸ் இக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதோட ரூல்ஸில் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிம்பிள் ரூல்ஸ் தான் இருக்கும். ஈஸியாக நம்ம கிராஸ் பண்ணி வந்தெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை த ரியாக்டன்ஸ் விச் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் இதே தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரே தான். ஐடென்டிஃபை த ரியாக்டன்ஸ் which undergoes oxidation and reduction. எது oxidation undergo பண்ணுது, எந்த ஆட்டம் reduction undergo பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரைட் த two half reactions. ரெண்டு half reactions நம்ம எழுதணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல் வந்து ரெண்டு ரியாக்ஷன்ஸ் நீங்கள் எழுதணும். 2 half reactions எழுதணும். ஸ்டெப் 3ல் பார்த்தீங்கன்னா ஆட்டமை நீங்கள் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா ஆட்டம்ஸும் பேலன்ஸ் பண்ணணும். அதே சமயத்தில் சார்ஜும் பேலன்ஸ் பண்ணணும். சார்ஜ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள், எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எங்கே நம்ம சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அதை பார்த்து நம்ம எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு வந்து ஸ்டெப் 4 வந்து பேலன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. ஈக்குவேட் போத் த ஹாஃப் ஈக்குவேஷன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஹாஃப் ஈக்குவேஷனும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின். எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் ஆச்சோ அது கெயின் ஆன எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின்ட். ஸோ இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். ஸோ இதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவோமோன்னு இருக்குன்னாலும், பட் நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அயன் எலக்ட்ரான் மெத்தட் பேலன்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்க்குள்ள நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இஸ் ஹியர் வி ஹேவ் அயன் எலக்ட்ரான் மெத்தடோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். Ion electron method. Okay, let's see about this ion electron method. என்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எந்த பேஜில் இருக்க இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் 26ல் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 26ல் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிளில் கொஷின் நம்ம எழுதிக்கலாம். கொஷின் பாருங்கள். KMnO4 ப்ளஸ் FeSO4 ferrous sulfate ப்ளஸ் H2SO4 sulfuric acid gives MnSO4 plus Fe2SO4 thrice plus K2SO4 plus H2O. ஓகே, இதை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஸ்டெப் 1ல் நம்ம என்ன சொன்னோம், ஸ்டெப் 1ல் ஃபைண்ட் அவுட் த ரியாக்டன் விச் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் யாரெல்லாம் ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். KMnO4லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே நான் யூஸ் பண்ணுறது வந்து சேம் மெத்தட் தான். இங்கே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு -2, அப்போ நமக்கு -8 வரும். 4 2s are 8. ஸோ I'll get -8. ஸோ இங்கே +1. அப்போ மேங்கனீஸ்க்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும்,
இதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 0 வரணும். அப்போ இதில் நம்ம 7 ஆட் பண்ணால் 0 கிடைக்குமா? அப்போ இதுக்கு +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு நான் அன்லைன் பண்ணித்தரேன். Mn +7 ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் கம் டு FeSO4. FeSO4 சல்ஃபேட் வந்து யூஸ்வலி -2. நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சாலும் சரி, நம்ம ஆக்சிஜனுக்கு மட்டும் போட்டு கண்டுபிடிப்போமா? ஸோ 4 2s are 8. ஸோ -8 கிடச்சிருச்சு. சல்ஃபர் இஸ் +6. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வரணும். அப்போ இங்கே என்ன நம்பர் வரணும்? +2. ஸோ அப்போது அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ HSO4க்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ -2. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -8. ஹைட்ரஜனுக்கு +1. இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +2. ஸோ இதை ரெண்டெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு 0 வரும். அப்போ என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? +6. ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் தப்பே இல்லாமல் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே -2 இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு -8 கிடைக்குதா? ஸோ Mnக்கு நமக்கு தெரியாது. ஸோ இதில் +6 சல்ஃபருக்கு. ஸோ நம்மளுக்கு +2 தான் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஏன்னா 0 ஆகணும் இல்லையா? அதனால. ஸோ இது +6, இது +2. ஓகே, ஃபைன். Now let's see Fe2SO4 thrice. உங்களுக்கு சொன்னேன் சல்ஃபேட்டாக வச்சு பண்ணுங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். சல்ஃபேட்டுக்கு -2, அப்போ இங்கே -6. அப்போ இங்கே என்ன வரணும்? +6 வரணும். கரெக்டு தானே? ஆனால் +6 வந்து தான் 0 வரும். நல்லா கவனிக்கணும். இங்கே +6 போட்டிங்கன்னா இங்கே உடனே +6 போட்டுறாதீங்க. அயனுக்கு 2 அயன் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் என்ன தான் வரணும்? +3 தான் வரும். அயனுக்கு வந்து +3 ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து K2SO4. K2SO4ல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சிஜனுக்கு -2 போட்டுக்கோங்க. 4 × -2 -8. பொட்டாசியம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. 2 × +1 +2. ஓகே, ஸோ சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6ல் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 வரும். ஓகே, ஸோ I'll get +6 here. Come for H2O. H2 oxygen is -2, hydrogen is +1. So I'll get 0. ஸோ இப்போ எல்லாத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் யாரெல்லாம் ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணுறாங்க, யார் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுறாங்கன்றதை மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து மேங்கனீஸை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே +7 ஸ்டேட்டில் இருக்கிற மேங்கனீஸ், இங்கே மேங்கனீஸ் வந்து +2 ஸ்டேட்டில் இருக்குது, டிக்ரீஸாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அயனை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அயன் +2லேருந்து +3 ஸ்டேட்டுக்கு போகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு போதும். ஸோ மேங்கனீஸ் ஒன்று, அயன் ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 2 ரியாக்டன்ட்டில் 2 ஆட்டம் தான் ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் அண்டர்கோ பண்ணுது. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? அயானிக் ஃபார்மில் இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதே இப்போ தான் ஸ்டெப் வந்து அயானிக் ஃபார்மில் இருக்கணும். ஓகே, ரைட் த அயானிக் ஃபார்ம் ஆஃப் த ரியாக்ஷன். அயானிக் ஃபார்ம் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அதான் வந்து இது அயன் எலக்ட்ரான் மெத்தட் தான். ஸோ அயன் எலக்ட்ரான் மெத்தட் தான். அயானிக் ஃபார்மில் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கோங்க. அயானிக் ஃபார்ம் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, இது எப்படி அயானிக் ஃபார்மில் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே லெஃப்ட் சைடில் இப்போ KMnO4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் லெஃப்ட்டில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கும், MnO4 மைனஸாக இருக்கும். ரைட்டா? ஸோ லெஃப்ட்டில் ப்ளஸ், ரைட்டில் மைனஸ். அப்பப்போ நீங்கள் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன். MnSO4 பொட்டாசியம் வேண்டாம், மைனஸ் போட்டுருங்க. MnSO4 மைனஸ். ஸோ இதில் உள்ள Fe2+ மட்டும் எடுத்துக்கோங்க. SO4 மைனஸ் வேண்டாம், Fe2+. ஸோ அடுத்ததில் கிவ்ஸ், வேறு எதுவுமே வேண்டாம், கிவ்ஸ். இந்த Mn என்ன ஸ்டேட்டில் இருக்குது? +2 ஸ்டேட்டில் இருக்குது. அதை மட்டும் எடுத்துக்கோங்க. Mn +2 ஸ்டேட்டில் இருக்குது. அடுத்தது இங்கே Fe2 என்ன ஸ்டேட்டில் இருக்குது? Fe3+ ஸ்டேட்டில் இருக்குது. Fe2 அப்படிலாம் வேண்டாம், Fe3+ ஸ்டேட்டில் இருந்தால் போதும். ஓகே, ப்ளஸ் வாட்டர் மாலிகூல். ஸோ இந்த ஈக்குவேஷன் அயானிக் ஃபார்மில் இருக்குது. ஈக்குவேஷன் இப்போ எப்படி இருக்குது? அயானிக் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஆக்சிடேஷன் எது அண்டர்கோ பண்ணியிருக்கு, ரிடக்ஷன் எது அண்டர்கோ பண்ணியிருக்குங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நான் சொன்னேன், இதுக்கு +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது மேங்கனீஸ், இங்கே +2ல் இருக்குது. இது +2ல் அயன் இருக்குது, இதில் +3ல் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சொல்லி காமிக்கணும். ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறத பாருங்கள். +2 to +3. அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ +2 to +3 இப்படி ஆரோ மார்க் போடணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே டாட் வச்சுட்டு, எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அங்கே ஆரோ மார்க். ஓகே, ஸோ என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம எழுதணும். எழுதும்போது +2லேருந்து +3 ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் இந்த ரியாக்ஷன் ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஃபைன், அது மட்டும் தான் போதும். ஸோ அதே மாதிரி மேங்கனீஸ்க்கு வாங்க. மேங்கனீஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி
இங்கே மேங்கனீஸ் ரீச் ஆகுது, அங்கே ஆரோ மார்க் போட்டுக்கும். ஸோ இங்கே +7லேருந்து +2, ஸோ +3 +4 +5 +6 +7 5 எலக்ட்ரான்ஸ், அது விடுங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, நம்பர் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆகுதுன்னு சொல்லணும். ஆக்சிடேஷன் நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆனால் அந்த ரியாக்ஷன் ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கும். இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம போகலாம். அடுத்த ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் 2 half ரியாக்ஷன்ஸ் அதானே கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஐடென்டிஃபை ரியாக்டன்ஸ் which undergoes oxidation and reduction. ரூல் நம்பர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் த 2 half ரியாக்ஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கிறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ரைட் த 2 half ரியாக்ஷன்ஸ். ஸோ 2 half ரியாக்ஷன்ஸ் இப்போ நான் எழுத போகிறேன். ஸோ 2 half ரியாக்ஷன்ஸ்க்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எது ஆக்சிடேஷன் ஆகிருக்கோ அது ஒரு half ரியாக்ஷன், எது ரெடியூஸ் ஆகிருக்கோ அது ஒரு half ரியாக்ஷன். ஸோ லெட் மீ ரைட் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் half ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டெப் 2 எழுதுகிறேன். ஸ்டெப் 2, this is step 1 over step 2, half reactions. So 2 half reaction I have to write 2 half reactions. So 2 half reactionsல first half reaction பாருங்க. First half reaction, here we have Fe2+. first half reactionல Fe2+ இருக்கா? Fe2+ என்னவா இருக்கு, Fe3+ ஆ போயிருக்கு. So Fe2+ becomes Fe3+. Fe3+, that is equation number 1. Equation number 1. Okay. So second equation பார்த்தீங்கன்னா MnSO4 Mn2+ ஆ மாறி இருக்கு. அது equation number 2. அது reduction. So MnSO4 I'm sorry. So it is MnO4 here, MnO4 only. Okay. So MnO4 minus okay, MnO4 minus gives Mn2+. So this is equation number 2. Okay. So நம்ம first half equations எழுதிட்டோம், 1 and 2. So that is the next second step over. We'll move on to the step number 3 now. So step number 3, balance all other atoms and charges. Balance all other atoms and charges. Okay. So அதை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். all other atoms and charge நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். So first நம்ம அந்த equation எழுதலாம். Fe2+. Okay. So Fe2+ வந்து Fe3+ ஆகுது. இந்த equation நான் எழுதிட்டேன். இதை நான் வந்து ஆட்டமையும் பேலன்ஸ் பண்ணணும், சார்ஜையும் பேலன்ஸ் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் தான் இருக்குது லெஃப்ட் சைடில் Fe, இங்கே ஒரு ஆட்டம் Fe இருக்கு. ஓகே, பேலன்ஸ்ட். சார்ஜ் பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 2+, இங்கே 3+. ஸோ ஐ கேன் மேக் திஸ் ஆஸ் 2+. இந்த 3+-ஐ 2+-ஆக மாற்றணும்னா நம்ம இது வந்து தெரியும், இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் என்ன அர்த்தம், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கும். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இல்லை, Fe2+ to Fe3+, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் நடக்கும். அப்போ நீங்கள் எலக்ட்ரானை ரைட் சைடில் தான் கொடுக்கணும், ப்ராடக்ட் சைடில். இப்போ இது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ அது ஈக்குவேஷன் நம்பர் இப்போ மாறிடுச்சு, 3ன்னு போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் நம்பர் 4 எப்படி எடுத்துன்னா MnO4- எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ MnO4- எடுத்துட்டு ஆட்டம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆட்டம் தென் சார்ஜ். ஸோ ஐம் கெட்டிங் Mn2+. இப்போ நல்லா கவனிக்குதான், ஆட்டம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் பேலன்ஸ் பண்ணு. ஸோ இந்த இடத்துல MnO4-, Mn எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா 1, இங்கே பக்கம் 1 தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ்ட். சார்ஜ் அப்புறம் பேலன்ஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஆட்டம் பேலன்ஸ் பண்ணலாம். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது லெஃப்ட் சைடில்? 4 ஆக்சிஜன் இருக்குது. இப்போ ரைட் சைடில் எத்தனை ஆக்சிஜன் போடணும்? ஸோ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அசிடிக் மீடியத்தில் அதோட டெஃபிஷியன்ட் சைடு எங்கே ஆக்சிஜன் கம்மியாக இருக்கோ அந்த சைடில் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஈக்குவலாக வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் 4 ஆக்சிஜன் வச்சுருக்கீங்கன்னா இங்கே ஆக்சிஜனே இல்லை, அப்போ இதுதான் டெஃபிஷியன்ட் சைடு. இந்த சைடில் நீங்கள் என்ன பண்ணணும், 4 ஆக்சிஜன் ஆட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக நீங்கள் 4 வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணணும். இப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ நமக்கு அடுத்தது ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஹைட்ரஜன் இங்கே எத்தனை இருக்குது? 8 இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜனை அப்போசிட் சைடில் ஹைட்ரஜனை H+ஆக நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்.
திரும்ப சொல்கிறேன், இங்கே 4 ஆக்சிஜன் இருந்தது, நம்ம ரைட் சைடில் ஆக்சிஜனே இல்லைங்கிறதுனால 4 வாட்டர் மாலிகுல் பேலன்ஸ் பண்ணிங்க. அப்போ 4 ஆக்சிஜன் கிடச்சிருச்சு. ஆனால் ஹைட்ரஜன் நம்பர் 8 ஆகிடுச்சு இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து 8H+ நீங்கள் ஆட் பண்ணீங்க. அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, எத்தனை வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு டபுள் த அமௌண்ட் ஹைட்ரஜன் ப்ளஸ் அயான் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் லெஃப்ட் சைடில், ஆப்போசிட் சைடில் தான். ஓகே, ஸோ ரைட். இப்போ ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. மேங்கனீஸ், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எல்லாமே பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும், we have to balance the charge. ஓகே, சார்ஜ் பேலன்ஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இங்கே சார்ஜ் மேங்கனீஸில் எத்தனை இருக்குது தான் சார்ஜ். ஓகே, மேங்கனீஸோட சார்ஜ் வந்து -1ல் இருக்குது. இங்கே வந்து 8 வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும், +7 வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா +2 தான் இருக்குது. அப்போ எப்படி நம்ம +7 +2 கொண்டு போகிறது? இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும்ல, இது ரிடக்ஷனா ஆக்சிடேஷனா? ரிடக்ஷன் ரியாக்ஷன். மேங்கனீஸ் வந்து ரிடக்ஷன். அப்போது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸை பாருங்கள். எப்படி நீங்கள் இந்த +7 +2 கொண்டு வர முடியும்? நம்ம ஏதாவது ஒரு -5 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் +2. அப்போ -5 யூ வில் கெட் த +2. அப்போ -5 அப்படிங்கிற என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ஒரு 5 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணுங்கள். சின்ஸ் இட் இஸ் அன் ரிடக்ஷன் ரியாக்ஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஒரு கெயின் ஆஃப் எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான் கெயின் பண்ணிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள் -1 + 8 -5, அப்போ -6. அப்போ 8 ப்ளஸ் இருக்குது, 6 மைனஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து +2. ஸோ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ சார்ஜ் நீங்கள் இப்படி தான் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கோ. ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 4 பேக். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4 என்ன சொன்ன, இந்த 2 ஈக்குவேஷனை நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டெப் நம்பர் 4ல் பேலன்ஸ் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அதையும் பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸ்டெப் நம்பர் 5ல் தான் உங்களுக்கு ஈக்குவேட் போத் த ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனை நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 3, தென் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, லெட் மீ ரைட் equation number 3 once again. So what is equation number 3? Equation number 3 is Fe2 plus gives Fe3 plus. Equation number 3 is Fe2 plus gives Fe3 plus 1 electron. This is equation number 3. Okay, I am writing it again. Okay, next one is equation number 4. Equation number 4 is MnO4 minus plus 8H plus 5 electron gives Mn2 plus 4H2O. So this is equation number 4. ஓகே, இந்த 2 ஈக்குவேஷனும் நம்ம எழுதி வச்சுக்கலாம் மறுபடியும். ஸோ நான் எழுதியிருக்கேன், எனக்கு வேறு நியூ பேஜ்னால. ஓகே, நான் எழுதுனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், லாஸ்ட்டு ரூலை ஃபாலோ பண்ணணும். லாஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஈக்குவேட் போத் த ஹாஃப் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3யையும் ஈக்குவேஷன் நம்பர் 4யையும் ஈக்குவேட் பண்ணணும். அதே சமயத்தில் such that number of electrons gained or lost is equal to the number of electron lost or gained. So இங்க number of electron lost is equal to the number of electron gained. இந்த ரெண்டு number of electronோ ஈக்குவலா இருக்கணும். அதை நம்ம பண்ணணும். அப்போ ஈக்குவலாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இங்கே 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா, த்ரூ அவுட் நீங்கள் இந்த ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் 5 எலக்ட்ரான்ஸ். அப்போ அந்த எலக்ட்ரானோட நம்பரும் பேலன்ஸ்ட் ஆகிடும். ஓகேவா? சரி. ஸோ வாட்ஸ் த ஃபைனல் ஸ்டெப் தென்? Let me write now. So equation number 3 5ஆல் multiply பண்ணி சொல்லுங்கள். So 5 Fe3 plus Fe2 plus gives 5 Fe3 plus 5 electron. This is equation number 5. Okay, let me write equation number 6 then. Equation number 6, that is after 5, fourth equation I am going to write again. So here there is no changes at all. So I didn't multiply. நான் எதுலேயுமே multiply பண்ணல, அப்படியே எழுதிக்கலாம். fourth equationாவே வச்சுக்கலாம். O4 minus plus 8H plus 5 electron gives Mn2 plus 4H2O. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ஆகவே இருக்கட்டும். நான் இந்த சேஞ்சஸும் கொடுக்கல, அதனால் சரி இதை நம்ம ஓவராலாக ஆட் பண்ண வேண்டியதான். முடிஞ்சிச்சு, லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டோம். ஸோ இதை ஓவரால் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 2 எலக்ட்ரானும் சேமாக இருக்கிறதுனால அதை நீங்கள் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, MnO4 மைனஸ், ஓகே, ப்ளஸ் 5 Fe2 ப்ளஸ் 5 Fe2 ப்ளஸ். தென் வாட் we have, that is we have 8H plus gives Mn2 plus
plus Fe 5 Fe 3 plus 4 H2O. So this is our final. At the same time it is a balanced equation. ஸோ ஒரு அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ரிடாக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. இப்போ இது ஒரு பேலன்ஸ்டு ரிடாக்ஸ் ஈக்குவேஷனாக மாறி இருக்கு. ஸோ என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க? அயன் எலக்ட்ரான் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் தட் ஈக்குவேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் 1 ஓவர் எக்ஸசைஸ். ஓகே, நவ் மூவ் ஆன் டு எக்ஸசைஸ் now. So exercise problem start. It is a book bag question. Exercise problem is a book bag question. Let's see that exercise problem now. Let me write the question. So question for the book bag is, let me write the page number for that. It's a book bag question. Book bag question for class 11. Okay, it's page number 35. Question number is 44. Question number is 44. I'm going to start first problem. Going to start the first problem for balancing redox equation based upon ion electron method. Ion electron method. Let's start. Okay, so the equation, first I will write the equation. Here the equation is KMnO4 plus SnCl2. SnCl2 is stannous chloride. Stannous, okay, tin chloride plus HCl gives MnCl2 plus here SnCl4. It is stannic chloride. SnCl4 is stannic chloride and H2O plus KCl. So this is the given which is in the unbalanced condition now. So unbalanced redox equation. So this should be balanced by ion electron method. Okay, so this can be, this I am going to do it with the ion electron method. So let me start this equation now. So what is that equation? KMnO4. I am writing it again. KMnO4 plus SnCl2 plus HCl gives MnCl2 plus SnCl4 plus H2O plus KCl. Got it, children? So let's see now. We have to find out. First step is step 1. The step 1 is we have to find out the atom which undergoes oxidation and reduction in the reactant side. Okay, so here let me find out the oxidation state for the elements. So how can I start? So oxidation is, here oxygen is 4. I have to multiply, the oxidation state is -2. This 4 should be multiplied by 2. I'll get -8. Okay, so here this is +1. So let me write +1. I need 7 to get 0 here. So my oxidation state is, here for manganese is +7. So here our chlorine is -1. So let me multiply with -2 into -1. I am getting -2. So the oxidation state of tin is in +2 state. So it is, if it is in the +2 state, it is called as stannous. And then chlorine, it is very simple. This is -1 and this will be +1. Both will get 0. So +1 -1, if you add, I will get 0. So come for MnCl2. It's very simple. -1 multiplied by this 2, I'll get -2. Then what number you need? +2 to get 0. So this is in +2 state.
SnCl4, this is minus 1 multiplied by 4, you will get minus 4. So minus 4, here we have tin. Tin is in then plus 4 state. So here it is plus 4, then only you get 0. H2O, it's very simple. We have to write like this. This is also very simple. We have to write potassium plus 1, chlorine is minus 1. Okay. From this atoms, we have to find out which undergoes oxidation and which undergoes reduction. So let me start. Here we have MnO4. So MnO4 is in the plus 7 oxidation state. In the other side, the Mn is in the plus 2 oxidation state. It decreases. Sn, if you check out Sn, it is plus 2 oxidation state. If you go for other side, it is Sn is in plus 4 oxidation state. It increases. So the one which undergoes decrease in oxidation number and increase in oxidation number we should find. So now let me write the reaction in the ionic form. Okay, so reaction should be written in an ionic form. Ionic reactions we have to write. Okay, so that is 2 half equation I am going to write. That is 2 half equations. That is step number 2. Okay, so step number 2, 2 half equations. That is MnO4 minus. MnO4 minus. MnO4 minus becomes MnCl2. MnCl2 in the sense that is Mn2 plus. MnCl2 means Mn2 plus. This is equation number 1. Check out equation number 2. Here we have SnCl2 becomes SnCl4 plus 2 to plus 4 state. Okay. So here I will write Sn2 plus becomes Sn4 plus. That is equation number 2. Okay. So after writing step 1 and that is 2 half equation, what we have to do, we have to follow the third rule. The third rule is balance all other atoms and charges on both the sides of the half reactions. So we have to balance the atoms and the charges. So step 3. Step 3 here. So here in the step 3, I have to balance first equation number 1, the atoms in the equation number 1. So let me try, that is Mn2 plus. Equation number 1. So here MnO4 minus. Okay, in that state. So first manganese, how many number we have? 1. So balanced. Next I have to balance oxygen. I told you oxygen balance பண்ணனும்னா அதே number of oxygen அதோட oxygen இல்லாத இடம் deficient இந்த சைடுல இருக்கு, இங்க தான கம்மியா இல்லவே இல்ல. சோ அந்த சைடுல நீங்க என்ன பண்ணுங்க 4 வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ இங்கே ஹைட்ரஜன் நம்பர் 8 ஆயிடுச்சு. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் வந்து ஆப்போசிட் சைடில் அப்படியே 8H ப்ளஸ் போட்டுருங்க. இப்போது மேங்கனீஸ், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸோ எலக்ட்ரான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எலக்ட்ரான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேங்கனீஸுக்கு -1 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா +8 இருக்குது. அப்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து +7, இங்கே +2 தான். ஸோ +2 ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும்னா நம்ம கண்டிப்பாக எத்தனை எலக்ட்ரான் ஆட் பண்ணி ஆகணும்? 5 எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். அப்போ 5 மைனஸ் ஆட் பண்ணும்போது தான் இதோட மைனஸ் சேர்ந்து 6, இது 2+ ரிமைனிங் வரும். கரெக்டுங்களா? ஸோ இது ஒரு ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? Adding electron in the left side. So it is a gain of electron is reduction. So reduction takes place. Okay. So Mn +7 ல இருந்து +2 போயிருக்கு, கண்டிப்பா அது ஒரு reduction reaction தான். So right. Next பாத்தீங்கன்னா இந்த reaction பார்த்துக்கலாம். இப்போ Sn2+ எடுத்துக்கிறேன். So Sn2+ என்னவா இருக்கு? Sn4+ ஆயிருக்கு. So இதுல ஆட்டம்ஸ்க்கு எந்த பேலன்சிங் இல்லை, ஒரே ஒரு ஆட்டம் தான் பேலன்ஸ் ஆயிருக்கு. ஆனால் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கே 2+, இங்கே 4+. அப்போ இங்கே நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம், கண்டிப்பாக நம்ம இங்கே லாஸ் தான் கொடுக்கணும். ஸோ லாஸ் கொடுக்கும்போது இங்கே என்ன பண்ணலாம்? +4+ இருக்கிறதுனால ஒரு 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது 4+ மைனஸ் போடும்போது 2+ பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ இது equation number 3, இது equation number 4. ஓகே. ஸோ now equation number 3 and 4, use that you have to move on to the next step. So equation number 3, let me write it again in this new paper. Equation number 3 is MnO4 minus plus 8H plus 5 electron gives Mn2 plus 4H2O. So this is equation number 3. So let me write equation number 4. Sn2 plus. So Sn2 plus becomes Sn4 plus.
ஸோ இங்கே ஒரு 2 எலக்ட்ரான் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், லாஸ்ட் ஸ்டெப்பை ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணும்போது ரெண்டு சைட்லையும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயினும் லாஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ பார்க்கலாமா. ஸோ இந்த சைடில் நமக்கு 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த சைடில் நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ரெண்டும் ஈக்குவலாக வரணும்னா ஈக்குவேஷன் நம்பர் 3-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 4-ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டாக, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பேலன்ஸ்ட் ஆகும். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா. ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஈக்குவேஷன் 3-ஐ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2MnO4 மைனஸ் கிடைக்கும், ப்ளஸ் 16H ப்ளஸ் கிடைக்கும், ப்ளஸ் 10 எலக்ட்ரான்ஸ் கிவ்ஸ் 2Mn2 ப்ளஸ் 8H2O கிடைக்கும். 2ஆல் த்ரூ அவுட்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, ஈக்குவேஷன் நம்பர் 5. So now next move is we have to multiply this equation throughout by 5. So second one at that multiply by 5. So if you multiply it with 5, you will get 5Sn2 plus. 5Sn2 plus gives 5Sn4 plus 10 electrons. So that is equation number 6. So இந்த ரெண்டையும் நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டெப்பில் ஆட் பண்ணிக்கலாம். 2 half reactions நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் பேலன்ஸ் நமக்கு சேமாக இருக்கணும். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் எழுதிடலாம். த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் 2MnO4 minus plus 5Sn2 plus 16H plus gives 2Mn2 plus 5Sn4 plus 8H2O. So this is the balanced equation based upon ion electron method. That is 2MnO4 minus 5Sn2 plus 16H plus gives 2Mn2 plus 5Sn4 plus 8H2O. So this equation is now a balanced equation based upon ion electron method. Okay, hence the equation is balanced. So நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு எப்படி ஈஸியாக புரிஞ்சுதா, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ உங்களோட டவுட்ஸையும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணித்தரேன். Thank you so much for watching this video and subscribe to my channel and share this video with your friends. அவங்களையும் subscribe பண்ண சொல்லுங்க. Thank you so much.